தை திருநாளை ஒட்டி புத்தாடை உடுத்தி புதுப்பானையில் பொங்கலிட்டு மக்கள் கொண்டாடி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் விஜயபிரபாகரனிடம் கேட்கலாம். விஜயபிரபாகரன், அங்க கிருஷ்ணகிரியில பொங்கல் கொண்டாட்டம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக. அதாவது தமிழகம் முழுவதும் தமிழர் திருநாளை முன்னிட்டு மக்கள் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் பல்வேறு கிராமங்களில் பொங்கல் விழா ஊர் பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் கிருஷ்ணகிரியை அடுத்த துறிஞ்சிப்பட்டி கிராமத்தில் பொதுமக்கள் அனைவரும் பொங்கல் பானையை ஊர்வலமாக கொண்டு வந்து பொன் மாரியம்மன் முன்பு பொங்கலிட்டு வழிபட்டனர். தொடர்ந்து மாவிளக்கு ஏந்தி ஊர்வலமாக சென்று பொன் மாரியம்மனுக்கு தட்டு வரிசையுடன் படையிலிட்டு பொங்கல் வைத்து வழிபட்டனர். இது குறித்து அப்பகுதியில் உள்ள மக்கள் தெரிவிக்கையில், ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலை முன்னிட்டு தமிழர் மரபை காக்கும் பொருட்டு பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தப்படுவதாகவும், வெளியூர்களில் பணியில் இருந்தாலும் பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு வந்து அனைவரும் தமிழர் பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் வகையில் வழிபாடு நடத்தி வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை கிராம மக்கள் ஒன்றிணைந்து கொண்டாடி வருவதாகவும், கிராமத்தில் உள்ள சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழவும், அதிகம் விவசாயம் கொண்ட தங்கள் பகுதியில் கால்நடைகள் நோய் நொடி இல்லாமல் இருக்கவும் இந்த பொங்கல் வைத்து ஒட்டுமொத்த கிராமமும் ஒன்றிணைந்து ஒரு பகுதியில், அதாவது இந்த பொன் மாரியம்மன் கோவில் என்னும் பகுதியில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்துவது வழக்கம் என்று தெரிவித்தனர். இதையடுத்து கிருஷ்ணகிரி குறிஞ்சிப்பட்டியில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் புது பானையில் பொங்கலிட்டு அம்மனுக்கு படைத்து அதை வழிபட்டனர். குறிஞ்சிப்பட்டி கிராமத்தில் பொங்கலை முன்னிட்டு அனைவரும் விடிய விடிய கண் விழித்து சாமி கரகம் எடுத்தும் பொங்கல் வைத்தும் வெகு விமர்சையாக தற்போது பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். நிச்சயமாக தகவல்களுக்கு நன்றி விஜய பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.